ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜூன் 2024 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனுமே இப்போ இல்லை. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சைடில் ஏதாவது ஒன் டே டைம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். பே பண்ணாதவங்க அப்போ வந்து பே பண்ணிக்கோங்க. அந்த சான்ஸுமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சைடில் கொடுத்தா தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. யூனிவர்சிட்டியோட குரூப்பில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன இன்ஃபோ இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஹோப் தட் எவ்ரி ஒன் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் ஃபார் தி ஜூன் 2024 எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ டேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் கமென்ஸ்மெண்ட் அக்டோபர் 5th 2024, அதாவது 5/10/2024 இருக்குது. எக்ஸாமினேஷன் அக்டோபர் 5th ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இதில் இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் அண்ட் டைம் டேபிள் ரிலீஸ்னு போட்டு 4th வீக் ஆஃப் செப்டம்பர் 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் 4th வீக் ஹால் டிக்கெட் அண்ட் டைம் டேபிள் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ் நோட்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு செக் தி அஃபிஷியல் வெப்சைட் ரெகுலர்லி ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட்டில் தான் வந்து இப்போ கன்ஃபியூஷன் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது. ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் போட்டால் தான் அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் யூனிவர்சிட்டி சைடில் எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணலாம். இன்னும் 1 வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் டிக்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹால் டிக்கெட் டைம் டேபிள் வந்து ஷியோராக போட்டுருவாங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளே. ஸோ போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆச்சு. ஸோ அதுதான் உங்களுக்குமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து C24க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும், A23க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் இது போல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்தராக யூனிவர்சிட்டி சைடில் நமக்கு டைம் டேபிள் போடுறது தான் இருக்குது. ஸோ ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸுமே வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹால் டிக்கெட் டைம் டேபிள் அதே போல் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸும் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இமீடியட்டாக இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே ஆர் அக்டோபர் 5th இதில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். எந்த பேட்சுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து யூனிவர்சிட்டி சைடில் தான் முடிவு பண்ணுவாங்க. டைம் டேபிள் பார்த்தா நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.